ஹலோ, அன்புக்குரியவர்களே, இப்போது புதிய பங்கு தந்தையர்கள் இந்த திருப்பலியிலே பொறுப்பெடுக்க போகின்றார்கள். அதனுடைய நடைமுறைகள் இப்படி இருக்கும். இப்போது குருக்கள் பவனியாக பீடத்திற்கு வருவார்கள். பீடத்திற்கு வந்தவுடன் அவர்கள் தங்களுடைய இருக்கையில் அமர்வார்கள். பங்கு பேரவையினுடைய துணை செயலர் 3 குருக்களையும் வரவேற்பார்கள். அதை வரவேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை அவர்கள் முன்னின்று வழி நடத்துவார்கள். வரவேற்பு முடிந்தவுடன் புதிய பங்கு தந்தையிடம் நற்கருணை பேழையினுடைய திறவுகோல் கொடுக்கக்கூடிய அந்த வழிபாடு நடைபெறும். அந்த வழிபாடு முடிந்தவுடன் திருப்பலியானது ஆரம்பிக்கும். எனவே நாம் அனைவரும் அமர்ந்தபடியே இருப்போம். இப்போது புதிய பங்கு தந்தை அவருடைய 2 துணை பங்கு தந்தையர்கள் பவனியாக வருவார்கள். வந்து தங்களுடைய இருக்கையில் அமர்வார்கள். தொடர்ந்து அவர்களை வரவேற்கக்கூடிய வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெறும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மலமாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மலமாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். நிலை மாறுமா, கரம் சேருமா, வலுவாகுமா, துயர் மாறுமா. நிலை மாறுமே, கரம் சேருமே, வலுவாகுமே, துயர் மாறுமே. விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவெல்லாம் காண்போம். அனைவரும் அமர்வோம். இப்போது புதிய குருக்களை வரவேற்கக்கூடிய வரவேற்பு நிகழ்ச்சியானது நடைபெறும். ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. ஆம், பொன் வெள்ளியை விட இறைவன் மேலானவர் என்பதை உணர்ந்து இறைவன் மீது கொண்டுள்ள அளவற்ற அன்பால், தனியாத தாகத்தால் தனது வாழ்வை தனி குருத்துவத்திற்கு அர்ப்பணித்து சிறப்புடன் குருத்துவ அருள்பொழிவு வெள்ளி விழா கண்டு ஏறத்தாழ 42 ஆண்டுகள் உதவி பங்கு தந்தையாக, பங்கு தந்தையாக, இளம் குறுமட அதிபராக, அதிலும் சிறப்பாக 6 ஆண்டுகள் நமது மறைமாவட்ட வீஜியாக சிறப்புடன் இறைப்பணி ஆற்றியவர். மேய்ப்பு பணியின் மீது தனக்கிருந்த தனியாத தாகத்தால் சிக்காகோவில் உள்ள லயோலா பல்கலைக்கழகத்தில் மேய்ப்பு பணி பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றவர் நம் பங்கின் புதிய பங்கு தந்தை பேரருள் திரு எம் அருள்ராஜ் அடிகளார் அவர்கள். அடிகளாரின் சில தனி சிறப்புகளை சொல்ல என் மனம் அழைக்கின்றது. இரக்க குணத்தோடு ஏழைகளை நேசிப்பவர், எளிமையாக எல்லோரிடமும் பழகுபவர், மேய்ப்பு பணியில் தனியாத தாகம் கொண்டவர், எதிலும் நேர்மறையாக சிந்திக்கும் ஆற்றல் பெற்றவர், எண்ணியது எண்ணியவாறு செய்து முடிக்கும் திறம் பெற்றவர், அனைவரையும் அரவணைக்கும் தன்மை கொண்டவர், அன்னையின் மீது அலாதி பக்தியுடையவர், நற்கருணை மீது தனியாத தாகம் கொண்டவர், மண்ணை சார்ந்த காரியங்களை விட விண்ணை சார்ந்த காரியங்களில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர், சிந்தனை சிற்பியாய் பேசுவதில் வல்லவராய் விளங்கியவர், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு
என்ற இறை வார்த்தையை தமது வாழ்வாக மாற்றியவர் நம் தந்தை. ஆவியிலும் உண்மையிலும் நம்மை வழிநடத்த, நிறை உண்மையை நோக்கி நம்மை அழைத்து செல்ல வந்திருக்கும் பேரருட்தந்தை எம் அருள்ராஜ் அவர்களையும், அவர்களோடு இணைந்து பணிபுரிய தனி குருத்துவ பணியில் 3 ஆண்டு இறைப்பணி ஆற்றி தற்போது நமது பங்கிற்கு இறைப்பணியாற்ற வந்திருக்கும் அருட்பணி B.R. கிறிஸ்டி பால் அவர்களையும், புதிதாக குருத்துவ அருள் பொழிவு பெற்று உடன் இறைப்பணியாற்ற வந்திருக்கும் அருட்பணி S. ஆண்டனி ரொசாரியோ ஜோஷுவா அவர்களையும் வாழ்த்தி வரவேற்போம். பேரருட்தந்தை அருள்ராஜ் அவர்களை வரவேற்கும் வண்ணம் பங்கு பேரவை சார்பில் திருமதி மேபிள் ஜாய்ஸ் அவர்கள் மலர்கொத்து கொடுத்து வரவேற்பார். திரு ஆனந்த் அவர்கள் பயனாடை அணிவித்து மகிழ்விப்பார். அன்பிய ஒருங்கிணைப்பாளர் சார்பாக திரு ஆரோக்கியராஜ் அவர்கள் பயனாடை அணிவித்து வரவேற்பார். பக்த சபைகள் சார்பாக திருமதி லூர்த் மேரி அவர்கள் பயனாடை அணிவித்து வரவேற்பார். குளோனி அருட் சகோதரிகள் சார்பாக நமது பங்கு தந்தையை பயனாடை அணிவித்து வரவேற்பார். உதவி பங்கு தந்தை அருட்பணி B.R. கிறிஸ்டி பால் அவர்களை வரவேற்கும் வண்ணம் திருமதி அரிஸ்டா அவர்கள் மலர்கொத்து கொடுத்து வரவேற்பார். திரு பிரகாஷ் அவர்கள் பயனாடை அணிவித்து மகிழ்விப்பார். குளோனி அருட் சகோதரிகள் சார்பாக நமது உதவி பங்கு தந்தைக்கு பயனாடை அணிவித்து வரவேற்பார்கள். அடுத்து உதவி பங்கு தந்தை அர்ப்பணி S. ஆண்டனி ரொசாரியோ ஜோஷுவா அவர்களை வரவேற்கும் வண்ணம் மிஸ் அனு அவர்கள் மலர்கொத்து கொடுத்து வரவேற்பார். திரு லூர்துநாதன் அவர்கள் பயனாடை அணிவித்து மகிழ்விப்பார். குளோனி அருட் சகோதரிகள் சார்பாக உதவி பங்கு தந்தைக்கு பயனாடை அணிவித்து மகிழ்விப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இப்போது பொறுப்பேற்கும் நிகழ்ச்சியினுடைய 2வது பகுதி. இந்த பகுதியினுடைய துவக்கத்திலே நான் நம்முடைய பேராயரின் பணி ஆணையை நான் வாசிப்பேன். அதனைத் தொடர்ந்து நற்கருணை பேழையினுடைய திறவுகோலை ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த சடங்கினுடைய முதல் செபத்தை நான் வாசிக்க, 2வது செபத்தை புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய அருட்தந்தை எம் அருள்ராஜ் அவர்கள் வாசிக்க, இறுதியில் பேழையினுடைய திறவுகோல் அவரிடம் நான் ஒப்படைப்பேன். அதன் பிறகு அவர் உறுதிமொழி எடுப்பார். அதனைத் தொடர்ந்து திருப்பலியானது ஆரம்பமாகும். முதல்ல நான் பேராயரனுடைய பணி ஆணையை நான் வாசிக்கின்றேன். Dear Reverend Father M. Arulraj, greetings in the name of Jesus Christ. As per Canon 522 of the Code of Canon Law, and considering the pastoral needs of the Archdiocese, I hereby appoint you as the parish priest of the Risen Christ Church, Paravallu.
You may kindly take charge of the parish on or before 31st May 2024. I wish and pray that you will fulfill this ministry with zeal and dedication for the benefit of the faithful and the glory of God's kingdom. I take this opportunity to express my sincere thanks and appreciation for the valuable and praiseworthy ministry rendered in your previous assignment. With prayerful wishes, I remain George Anthony Sami, Archbishop of Madras, Mylapore. இப்போது நற்கருணை பேழையினுடைய திறவுகோலை ஒப்படைக்கக்கூடிய அந்த வழிபாட்டின் முதல் பகுதி ஜெபத்தை நான் வாசிப்பேன். புதிய அருட்தந்தை இரண்டாவது பகுதியை வாசித்து முடித்தவுடன் அவரிடம் நான் பேழையினுடைய திறவுகோலை நான் ஒப்படைப்பேன். அந்த திறவுகோலை பெற்றவுடனேயே அவர் இந்த பங்கு தந்தையாக முழுவதுமாக பொறுப்பேற்கின்றார். அதன் பிறகு அவருடைய பணியின் நிமித்தம் ஒரு உறுதிமொழியை அவர் வாசிப்பார். அந்த உறுதிமொழி வாசித்து முடிந்தவுடன் நீங்கள் எல்லோரும் எழுந்து நிற்க அவர் திருப்பலியை தொடர்ந்து நிறைவேற்றி உங்களுக்கு ஆசி வழங்குவார். விண்ணக தந்தை இறைவா, உம் ஒரே திருமகனை மனித மீட்புக்காக கையளிக்க திருவுளமானீரே. அருட்சாதன கொண்டாட்டங்கள் வழியாக உம் நம்பிக்கையாளர்களை புனிதப்படுத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆலயம் அதற்காக நியமிக்கப்பட்ட ஆயரின் பாதுகாப்பில் எப்போதும் இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நற்கருணை வழியாக உம் மக்களோடு என்றும் வாழவும் அவர்களது மீட்புக்காக வாழ்வு தரும் உணவாக இருக்கவும் வாக்களித்துள்ளீரே. உயிர்த்தெழுந்த உமது திருவுடலை தாங்கும் இத்திருப்பேழை இவ்வாலயத்தின் நடுநாயகமாக விளங்குகிறது. இந்த ஆலயத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இதன் பங்கு தந்தையிடம் திருப்பேழையினுடைய திறவுகோல் ஒப்படைக்கப்படுவது இப்பங்கின் நிறைவாழ்விற்கு பாதுகாவலராக அவர் இருக்கின்றார் என்பதை எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றது. நற்கருணை பக்தியோடும் அக்கறையோடும் அவர் கையாளுவதில் இரவு பகலாக எங்களுக்காக காத்திருக்கும் உமது புனிதத்தை அவர் உமது நம்பிக்கையாளருக்கு உணர்த்துவாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணக தந்தாய், தகுதியற்ற உமது ஊழியனாகிய என்னை எனது நிறை குறைகளோடு உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு அவையின் பிரதிநிதியாகவும் உமது புனித திரு அவையின் பணியாளனாகவும் இப்பங்கில் நியமிக்க திருவுளமானீரே. சாலமோன் அரசனை உமது தெய்வீக ஞானத்தால் அணி செய்தது போல உமது பணியாளனாகிய என்னையும் உமது இறை ஞானத்தால் நிரப்பி உமது மக்களை புனிதத்திற்கும் நிறை வாழ்வுக்கும் வழிநடத்த அருள் கூறும். உமது ஊழியனாகிய என்னை உமது மக்கள் எனது குறைகளோடும் நிறைகளோடும் ஏற்றுக்கொள்வார்களாக. இக்கட்டான நேரங்களில் எனது கடமையை நிறைவேற்ற தேவையான ஆற்றலை நற்கருணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் திரு பிரசன்னத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகிறோம். ஆமென். இப்போது நான் நற்கருணை பேழையினுடைய திறவுகோலை புதிய பங்கு தந்தையிடம் ஒப்படைக்கின்றேன். எம் அருள்ராஜ் என்னும் நான் உயிர்த்த கிறிஸ்து ஆலயத்தின் பங்கு தந்தையாக பணியேற்கும் இந்நேரத்தில் என்னுடைய போதனையாலும் செயல்களாலும் தூய கத்தோலிக்க திரு அவைக்கு பிரமாணிக்கமுள்ளவனாக எப்பொழுதும் செயல்படுவேன் என உறுதி கூறுகிறேன். மிகுந்த அக்கறையோடும் நம்பிக்கையோடும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள கடமைகளை
அகில உலக திரு அவையினுடையவும் தல திரு அவையினுடையவும் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நிறைவேற்றுவேன் என்று உறுதியளிக்கிறேன். திரு அவையின் பெயரால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இந்த பணியில் திரு அவையின் எல்லா நம்பிக்கை உண்மைகளையும் உண்மையோடு போதிக்கவும் தெளிவுபடுத்தவும் உறுதி அளிப்பதோடு அதற்கு எதிரான எல்லா போதனைகளையும் மறுப்பேன் என வாக்களிக்கிறேன். திரு அவையின் ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து அதன் சட்டங்களையும் குறிப்பாக திரு அவையின் பொது சட்ட ஏட்டில் உள்ளவைகள் அனைத்தையும் முழுமையாக கடைபிடிப்பேன் என்றும் உறுதி அளிக்கின்றேன். எம் திரு அவையின் மேய்ப்பு பணியாளரும் தலைமை ஆயருமான திருத்தந்தை அகில உலக போதகராகவும் திரு அவையின் தலைவராகவும் உண்மை என்று மறுப்பின்றி ஏற்றுக்கொள்வேன் என்றும் தல ஆயருக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து திரு அவையின் பெயராலும் ஆணையாலும் தரப்பட்டுள்ள திருத்தூது பணிகளை திரு அவையோடு சேர்ந்து நிறைவேற்றவும் வாக்களிக்கிறேன். இதற்கு தேவையான உதவிகளை இறைவா நீரும் நான் கையில் கொண்டுள்ள உமது வார்த்தையான திரு விவிலியமும் எமக்கு அளிக்க இறைஞ்சுகிறேன். ஆமென். இப்போது புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய புதிய பங்கு தந்தை கையொப்பமிடுவார். அதனை தொடர்ந்து நானும் கையொப்பமிடுவேன். அதன் முடிவிலே இந்த வழிபாடானது நிறைவு பெறுகின்றது. அதனை தொடர்ந்து திருப்பலியானது ஆரம்பமாகும். ஓ பரிசுத்த ஆவியே, இந்த பாடலை பாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் சேர்ந்து. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து வழி காட்டும் புது வழுவூட்டியை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தோன்றும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் இறைவா. உங்கள் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். அன்புக்குரியவர்களை விடைபெறுகிறேன். இந்த 5 ஆண்டுகள் என்னோடு பயணித்த உங்களுக்கும் பங்கு பேரவை ஒருங்கிணைப்பு அன்பிய ஒருங்கிணைப்பு அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஃபாதருக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. அவரோடு இணைந்து இந்த பங்கை அடுத்த நிலைக்கு அடுத்த தளத்திற்கு எடுத்து செல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லணும்னா மிஸ்டர் ஆனந்த், என்னுடைய கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் என் கூட இருந்த ஒரு நல்ல சகோதரன், இந்த பங்கு பேரவையினுடைய செயலர். அவருக்கு என்றைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய நல்ல சகோதரன். அவருக்காக நான் தொடர்ந்து ஜெபிப்பேன், அவருடைய குடும்பத்திற்காக. அப்புறம் என்னுடைய ஆயர் என் மேலே நம்பிக்கை வச்சு என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தார். அந்த பொறுப்பை நான் நிறைவாகவே முடித்திருக்கின்றேன். ஒரு நிறைவோடு விடைபெறுகின்றேன். எனக்காக
வேண்டிக்குங்க. என்னுடைய நல்லது கெட்டதுலேயும் பங்கெடுக்க முயற்சி செய்யுங்கள். என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். உங்களுடைய வருகையை நான் அந்த நேரத்தில் எதிர்பார்ப்பேன். நீங்களும் எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். தேங்க்ஸ். காட் பிளஸ் யூ. அன்பார்ந்தவர்களே, நானும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஃபாதர் இங்கே என்னோட சேர்ந்து திருப்பலி நிறைவேற்றல, அவர் உடனடியாக அவங்க கிளம்புறாங்க. ஆகையினால் இந்த டிரான்சிஷன் மிக மிக அருமையாக, எளிமையாக, மிக சிறப்பாக நல்லா நடந்தது. எனக்கு எந்த விதமான டென்ஷனும் அவர் கொடுக்கல. மிக அருமையாக எல்லாவற்றையும் அழகாக விளக்கி சொல்லி எனக்கு உதவி செய்திருக்கிறார், ஒப்படைத்திருக்கிறார். எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலிலே நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் இயேசுவினுடைய தாய் அன்பு அன்னை மரியாள் நிச்சயமாக இந்த நேரத்தில் வல்லமையோடு எனக்காக, உங்களுக்காக, இந்த பங்குக்காக இறைவனிடம் பரிந்து பேசி கொண்டிருப்பார்கள். சிறப்பாக 5 ஆண்டுகள் இந்த பங்கை வழி நடத்திய அருட்தந்தை சி ஜோசப் அவர்களுக்காக வல்லமையோடு பரிந்து பேசுவார்கள். என்னுடைய நமது பேராயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை நம்பி இந்த பங்கு பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். அருட்தந்தை அவர்கள் மிக அழகாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து பணி பொறுப்பை ஏற்க உதவி செய்திருக்கிறார். ஆகவே உங்கள் அனைவருடைய சார்பாக நானும் நெஞ்சார்ந்த நன்றியை அருட்தந்தை சி ஜோசப் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர் சி ஜோசப், யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். நாம் தொடர்ந்து பயணிப்போம். அதுதான் இந்த சினடினுடைய குறிப்பாக இருக்கிறது இல்லையா? நாம் எல்லாம் பயணிகள், சேர்ந்து பயணிக்க வேண்டியவர்கள். நீ முன்னால் போ, நான் பின்னால் வரேன், நீ அப்படி போய் இப்படி போய் இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஒருவர் அரவணைத்து ஒரு பங்கு குடும்பமாக நாம் பயணிப்போம், முன்னேற்ற பாதையில் செல்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. சொல்லணுமா? திருப்பலிக்கான நுழைவு பாடலை நாம் பாடும் பொழுது பீடத்துக்கு நாம் தூபம் அளிப்போம். ஆகவே பொழுது மீண்டும் ஒரு முறை இந்த தொடக்க பாடலை நாம் பாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து முன்னுரை வாசிப்போம். பாலும் தேனும் பொழிந்திடுமே, காணால் கனவு பலித்திடுமே, பாலை தண்ணீர் சுரந்திடுமே, மண்ணானமது கரைந்திடுமே, பாறை நிலங்கள் யாவும் இங்கு பசுமை நிறங்களாகும், பாறை நிலங்கள் யாவும் இங்கு பசுமை நிறங்களாகும், பெண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம், இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும், இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும்
இருப்பதாக. எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். திருப்பலி முன்னுரை. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாய் திரு அவை கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாட நம்மை அழைக்கிறது. மோசே ஆண்டவருடைய திருச்சட்டங்களையும் அவர் அறிவித்த அனைத்து வார்த்தைகளையும் மக்களுக்கு அறிவித்து பலிகளின் இரத்தத்தை மக்கள் மேல் தெளிக்க மக்கள் அனைவரும் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என உடன்படிக்கையின் இரத்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியே கிறிஸ்துவின் இரத்தம் புதிய உடன்படிக்கையின் வாக்களிக்கப்பட்ட நமக்காக மாசற்ற பலியாக ஏற்படுத்தப்பட்டது என பவுலடிகளார் தெரிவிக்கிறார். இன்றைய நற்செய்தியில் கிறிஸ்து ஆண்டவர் தம் உடலையும் இரத்தத்தையும் நமக்காக ஏற்படுத்தி புதிய உடன்படிக்கையை நிறுவுகிறார். அவ்வாறே இயேசு அவர் நினைவாக நமக்கு விட்டு சென்றதும் நினைவாக செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டதுமானது நற்கருணை மட்டுமே. நற்கருணை நம்பிக்கையின் மறைபொருள். எனவே நம்புவோம், நலம் பெறுவோம். நற்கருணை நமது வாழ்வு. அதை மையப்படுத்தி வாழ வரம் கேட்டு இந்த தெய்வீக திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்க அன்னை தெரசா அன்பியம் அழைப்பு விடுக்கிறது. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியானது ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிற லாரன்ஸ் குடும்பத்தினர், ஜான் ஸ்ரீநாத், மரிய மஞ்சு, இ ஜோசப், மரிய நான்சி, பால் எஸ்ஐயா, டெய்சி ராணி குடும்பத்தினர், சித்ரஞ்சன் ராஜ், கேசவி குடும்பத்தினர், டானிக் சாவியோ, பார்பரா குடும்பத்தினர், வில்ஃப்ரெட், மெட்டில்டா குடும்பத்தினர், அன்னை தெரேசா அன்பிய குடும்பங்கள், மகிமை ஆண்டோ, பியாரினா குடும்பத்தினர், ஜார்ஜ், சபியானா ஜார்ஜ் குடும்பத்தினர் அனைவரையும் இறைவன் தொடர்ந்து ஆசிர்வதிக்க அருள் வேண்டியும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற அருள் வேண்டும். உடல் சுகம் பெற லிடியா பிளஸ்ஸி, கெட்வெல் தெரப்பி, சந்தியா ஸ்டெஃபி அவர்களின் தோல் நோய் விரைவில் குணமடைய, பீட்டர் ரூஃபி குடும்பத்தினர், மேரியோ நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் அவருடைய நல்ல கருத்துக்கள் நிறைவேற அருள் வேண்டியும் ஆண்டவர் இயேசுவில் மரித்த எலிசபெத் வேதமணி, ஜெயராணி ராட்ரிக்ஸ், தாமஸ், சந்திரா என்ற லூர்து, எடால், அன்னம்மாள், அகஸ்டின், அலெக்சாண்டர் மற்றும் உத்தரிக்கும் நிலையில் இருக்கும் ஆன்மாக்கள் யாவராலும் மறக்கப்பட்ட ஆன்மாக்களுக்காக அனைவருக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பாறுதலை அளிக்க அருள் வேண்டியும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். மிக சிறப்பாக இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் உங்களுடைய நல்ல கருத்துக்களையும் இறைவன் ஆசிர்வதித்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்த இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். இத்திருப்பலி வழியாக நாம் அடைய இருக்கின்ற பேரருளுக்கு தடையாயிருக்கிற நமது பாவங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியேற்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் வினையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நமது இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவின்
வார்த்தையின் பொருட்டு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தையாம் இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றி, உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை எந்நாளும் பெற்று மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 3 முதல் 8 முடிய. அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து
மக்கள் மேல் தெளித்தார். அவ்வனைத்து வார்த்தைகளும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து அவரது பெயரை தொழுவேன். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே ஊழியன், நான் பணியாள், அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய பெயரை தொழுவேன். இப்பொழுதே மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் இரத்தம் நம் மனச்சான்றை தூய்மைப்படுத்துகின்றது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 11 15 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள், கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முயற் தூயகத்துள் சென்று எக்காலத்திற்கும் அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடும் செய்யுமாறு சாவுக்கு அழைத்துச் செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைத்திருக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14. இறை வார்த்தைகள் 12 16 மற்றும் 22 26 முடிய. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறிய ஜபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கையில் யாராவது விவிலிய புத்தகம் வைத்திருந்தால் அதை கையில் பிடித்து கொள்வோம். சின்ன ஜபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை திரும்பி சொல்லுவோம். ஆண்டவரே, உண்மையினால் எங்களை அர்ச்சித்தருளும். உமது வார்த்தையே உண்மை. ஆண்டவரே, உண்மையினால் எங்களை அர்ச்சித்தருளும். உமது வார்த்தையே உண்மை. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, தேவனர் கருணை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 6 வயதில் ஆறாம் வகுப்பு படிக்கும்போது, 6, 5, 11 வயசு அப்போ ஆல்டர் பாயாக இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய தந்தை அடிக்கடி அவர் வருவார். நான் அவர் நற்கருணை வாங்கும் பொழுது அந்த தட்டு பிடிக்கின்ற பழக்கம் அப்போ அந்த காலத்தில் இருக்கிறது. தேவனக்கருணை துகள் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக அவர் தட்டு பிடித்து கொண்டிருந்தார். குருவானவர் நற்கருணை கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு நற்கருணை ஆனது கீழே விழுந்தது. அந்த காலத்தில் பாருங்கள் எவ்வளவு பக்தி. குருவானவர் இந்த பியூரிஃபிகேட்டர் எடுத்து வந்து ரசக்கிண்ணம் சுத்தம் பண்ணுகின்ற அந்த துணி எடுத்து வந்து அந்த இடத்திலே போட்டு மூடி வைத்தார். தேவனக்கருணை எடுத்துட்டாரு, துகள்கள் இருக்கும் அப்படின்னு அதில் துணி போட்டு வச்சுட்டு திருப்பலி முடிந்தவுடன் அங்கே வந்து அதை கிளீன் பண்ணுவதற்காக, சுத்தம் செய்வதற்காக மூடி வைத்து சென்றார். திருப்பலி தொடர்ந்தது. திருப்பலி முடிந்தவுடன் நானும் போனேன். குருவானவரும்
சாக்ரிஸ்டிக்கு வந்து திருவுடையை கழற்றி வைத்துவிட்டு அந்த தேவனர்க்கணு விழுந்த இடத்துக்கு வந்தார். அவர் பின்னாலே நானும் வந்தேன். மக்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர். பூச முடிஞ்ச பிற்பாடு என்னுடைய தந்தை அங்கு வந்து அந்த இடத்தை அங்கு முட்டி போட்டு கீழே குனிஞ்சு நாக்கால அந்த இடத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அது இன்றைக்கு எப்போ நடந்தது? அது எனக்கு ஏறக்குறைய 11 வயசு இருக்கும் பொழுது நடந்தது. இப்போ 71 வயசு ஆகுது. இன்று நான் அதை நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய தந்தை எனக்கு காட்டிய அந்த நற்கருணை பக்தி, அவன் எவ்வளவு ஆழமான விசுவாசம் அவங்களுக்கு இருந்திருக்கணும். கீழே விழுந்த அந்த இடத்தை குனிந்து நக்குகின்ற இல்லையா. நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது பன்னூரில் இருக்கிற அந்த அப்போஸ்தலிக்க பள்ளியிலே படிப்பதற்காக சென்றேன். அதான் முதல் முறையாக வீட்டை விட்டு நான் வெளியே வருவேன். அதனால அதிகமான ஏக்கம். ஒவ்வொரு நாளும் மாலையில் டீ அருந்து விட்டு கொஞ்ச நேரம் விளையாடணும். நல்ல பெரிய ஃபுட்பால் கிரவுண்டு, அங்கே விளையாடுவோம். விளையாடின பிற்பாடு குளிக்கணும். வேகமாக குளித்து விட்டு தேவனர்க்கண்ண முன்னால் வந்து உட்கார்ந்துருவேன். 5 நிமிஷம்தான். இப்பெல்லாம் சின்ன பிள்ளைங்க இல்லையா, 10வது படிக்கிற பையன். தேவனர்க்கண்ண முன்னால் உட்கார்வது மிகுந்த மகிழ்ச்சி, தைரியத்தை, அந்த அப்பா அம்மாவை தேடுற அந்த மனதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற்றுவதை நான் உணர்ந்தேன். ஒவ்வொரு நாளும் விளையாடின பிற்பாடு குளிச்சுட்டு தேவனர்க்கண்ண முன்னால் வந்து உட்கார்ந்து, அது ரொம்ப சந்தோஷமான நேரமாக இருந்தது. குருத்துவ கல்லூரியில், திருஇருதய குருத்துவ கல்லூரி பூந்தமல்லியில் இருக்கிற செமினரியில் படிக்கும் பொழுது தேவனர்க்கண்ண முன்னால் உட்கார்ந்து விவிலியம் வாசிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டேன். ஏறக்குறைய 7 ஆண்டுகள் நாங்கள் விவிலியம் படிக்கின்றோம், வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஆனால் அதில் கற்றுக்கொண்டதை விட தேவனர்க்கண்ண முன்னால் உட்கார்ந்து வாசிப்பதனால கிடைக்கிற ஞானம், விவிலியத்தை பற்றிய புரிதல் மிக அருமையானது என்று நான் சொல்லுவேன். அங்கே நான் கற்றுக்கொண்டேன். நான் மேற்கொண்டெல்லாம் பெரிய படிப்பெல்லாம் ஸ்கிரிப்சர்லாம் ஒன்றும் கிடையாது. நற்கருணை ஆண்டவருடைய வார்த்தை தான் மனு உருவாகி பாதியிலே அது நின்று விடாமல் அப்பத்தின் வடிவிலும் ரசத்தின் வடிவிலும் அந்த உயிருள்ள இறை வார்த்தை நமக்கு கிடைக்கிறது நற்கருணையாக. அன்பார்ந்த சகோதரனே சகோதரி, நான் எதற்காக இதை சொல்லுகிறேன்? இன்றைக்கு நான் தேவனர்க்கருணை பற்றி அப்படின்னா என்ன அப்படின்னு பெரிய இறையெல்லாம் நான் பேசுறதுக்கு பதிலாக ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு ஏற்ப என்ன செய்யலாம்? முதலாவது, நமக்கு அந்த தேவனர்க்கருணை பக்தியை ஊட்டியவர்கள் யார் என்று நினைத்து பார்க்கலாம். நான் அதை தான் இன்று காலை செய்தேன். இதெல்லாம் என் மனதில் ஓடி வந்தது. நான் குருப்பட்டம் பெறும் பொழுது எடுத்துக்கொண்ட விருது வாக்கு, உங்களுக்காக பிடப்படும் என் உடல். நற்கருணை ஏற்படுத்தும் பொழுது ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை, உங்களுக்காக பிடப்படும் என் உடல். இந்த பங்கினுடைய பங்கு தந்தையாக அறிவிக்கப்பட்டது இல்லையா? உங்களுக்கு தெரியும், இங்கே தேவனர்க்கருணை விழா கொண்டாடப்பட்டது. நான் தான் திருப்பலி நிறைவேற்றின. திருப்பலி நிறைவேற்றிய பிறகு நன்றி சொல்ல வந்த குருவானவர் நமது பங்கு தந்தை சி ஜோசப் அவர்கள் அறிவித்தார்கள், தேவனர்க்கருணை திருவிழா அன்று என்னுடைய இங்கே பணி நியமனம் அறிவிக்கப்பட்டது. ஒரு மகிழ்ச்சி எனக்கு தந்தது. இன்றைக்கு நான் பணி பொறுப்பேற்கின்றேன். இது தேவனர்க்கருணை பெருவிழாவாக என்று இருக்கிறது. இது ஏதோ கோயின்சிடென்ஸ் என்று நான் கருதுவதை விட கண்டிப்பாக நற்கருணை ஆண்டவர் நம்மோடு இருந்து உடன் பயணிக்கிறாரு. இந்த
பொறுப்பை நிறைவேற்ற சக்தியை தருகிறார் என்று நான் நம்புகிறேன். இதற்கு காரணமாயிருந்த இந்த பக்தியை ஊக்குவித்த என்னுடைய பெற்றோர், என்னுடைய அப்பா சிறப்பாக, குருக்கள், பூந்தமல்லி குருமடத்தில் ஃபாதர் வல்லோஜியா, சிலருக்கு தெரிந்திருக்கும், பெரியவர்களுக்கு புனிதமான குரு, அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள். அதுபோல ஃபாதர் முள்ளூர் எங்களுக்கு விவிலியம் கற்றுக் கொடுத்த பேராசிரியர். ஃபாதர் வி இக்னேஷியஸ் பலருக்கும் தெரியும். இன்றும் அவர் மிக அற்புதமாக தேவனர் கருணை ஆராதனை செய்தாலே, தேவனர் கருணையை கையில் பிடித்தாலே அபாரமான சக்தி வெளிப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம். பார்ந்த சகோதரனே, சகோதரி, ஆக நம் வாழ்க்கையில் இவ்விதமாக தேவனர் கருணை பக்தியை ஊக்குவித்த மக்களை நினைவு கூறுவோம், நன்றி சொல்லுவோம் கடவுளுக்கு. தேவனர் கருணை அன்பின் அருட்சாதனம் என்று சொல்லுகிறோம். கடவுளுடைய அன்பை அதிகமாக வெளிப்படுத்துகின்ற அருள் அடையாளம் தேவனர் கருணை. 2000 வருஷத்துக்கு முன்னால கடவுள் எப்படி நம்மை அன்பு செய்தாரு என்பதை சிலுவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டவருடைய சிலுவை பார்க்கும்போது 2000 வருஷத்துக்கு முன்னால கடவுள் எப்படி நம்மை அன்பு செய்தாரு, இன்றைக்கு நம்மை எப்படி அன்பு செய்கிறாரு கடவுள். தேவனர் கருணை பாருங்க, தேவனர் கருணை வழியாதான் இன்றைக்கு கடவுள் எப்படி நம்மை அன்பு செய்கிறார் என்பதை நாம் அதிகமாக உணர முடியும். எப்படி மனிதராக பிறப்பதே அரிது என்று நாம் உணர்கிறோம். ஆனா அந்த மனித தன்மையும் கூட மறைத்து கொண்டு அப்பத்தின் வடிவில் ஆண்டவர் இயேசு என்னாலும் நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற தேவனர் கருணை, கடவுளுடைய அன்பை இன்று நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, அந்த அன்பை நாம் பிறருக்கு வெளிப்படுத்தணும். அதுதான் முக்கியமானது. எப்படி ஆண்டவர் இயேசு அப்பத்தின் வழியாக கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாரோ, அதுபோல நாம் வாழ்வு அளிக்கின்ற, கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற உயிருள்ள அப்பமா மாறணும். நம்முடைய குடும்பத்திலும் சரி, நாம் பணி செய்கிற இடத்திலும் சரி, நம்முடைய பங்கிலும் சரி, நம்முடைய சமுதாயத்திலும் நாம் வாழ்வளிக்கிற அப்பமா ஒவ்வொருத்தரும் மாறணும். அதுக்காக தான் இந்த தேவனர் கருணை விழா இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரனை, சகோதரர், 2 வார்த்தை பாருங்க. நன்மை, தேவனர் கருணை குறிக்கிற ஒரு வார்த்தை நன்மை என்று சொல்லுகிறோம். நன்மை வாங்கினால் மட்டும் போதாது, நன்மை செய்ய வேண்டும் என்ற அழைப்பை தேவனர் கருணை நமக்கு தருகிறது. ஓகே, மறக்காதீங்க. அழகான வார்த்தை, தமிழ்ல தான் இருக்குது இது நன்மை என்ற வார்த்தை. ஆங்கிலத்தில் நன்மை என்ற வார்த்தை இல்லை, கம்யூனியன் அப்படின்னு இருக்கிறது. ஆனா இந்த வார்த்தை நன்மை, நன்மை செய்யறதுக்காக அழைப்பு விடுக்கிற அருட்சாதனம் தேவனர் கருணை. அன்பை வெளிப்படுத்துவதிலிருந்து நல்லது செய்யறது. ஓகே, 2வது வார்த்தை நற்கருணை. தேவ நற்கருணை என்ற வார்த்தையே கருணை உள்ளவங்களா இருக்கணும். கடவுளுடைய இரக்கத்தை நமக்கு அதிகமாய் வெளிப்படுத்துகிற தேவ நற்கருணை. பாருங்க, நம்ம அதிகாரத்தை தான் வெளிப்படுத்துறோம். இல்லை, தேவ நற்கருணை கருணையை தான் அதிகமாக வெளிப்படுத்துகிறது, இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது. ஏன்? நாம் இரக்கம் உள்ளவங்களா இருக்கணும். தேவனர் கருணை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, இரக்கம் உள்ளவங்களா நாம் வாழணும். அதுக்கான அழைப்பு தான் இந்த தேவனர் கருணை. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, விடுதலை பயண நூல் ஆலயத்திற்கு வரும் பொழுது தயவுசெய்து இனி விவிலியம் எடுத்துக்கொண்டு வாங்க. என்னுடைய உதவி தந்தையருக்கும் நான் இந்த பயிற்சியை கண்டிப்பாக கொடுப்பேன். அவங்களும் கண்டிப்பாக ஒரு வசனமாவது மறையுறையில் வாசிக்கணும். சரிங்களா?
நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வந்து ஒன்றும் பயன்படுத்தவே இல்லை ஃபாதர், எடுத்துகிட்டு வந்தே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் முன்கூட்டியே வந்து பைபிள் வாசிப்பது மிக மிக பயன் தரக்கூடியது. மறையுறை நேரத்தில் ஒரு தடவையாவது ஒருத்தராவது வாசிக்க மற்றவங்க கேட்கணும், இல்லது கையில் யார் நிறைய பேர் வச்சுருந்தாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு வசனத்தை வாசிக்கணும். அன்பார்ந்தவர்களே, விடுதலை பயண நூல் 33ஆம் அதிகாரம் 16வது வசனம். வீட்டில் போய் இதை வாசிச்சு பாருங்க. ஆண்டவரே, மோயிசன் சொல்றாரு, ஆண்டவரே நீ எங்க மேல இரக்கம் வைத்திருக்கிறீங்க, இரக்கம் உடையவராய் இருக்கிறீங்கன்றதை நாங்க எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? நீர் எங்களோடு இருப்பதின் வழியாக, நீர் எங்களோடு பயணிப்பதின் வழியாக நீ எங்க மேல இரக்கம் உள்ளவங்களாய் இருக்கிறீங்க என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம் என்று மோயிசன் சொல்றாரு. இயேசு வாழ்றதுக்கு ஏறக்குறைய 1600 ஆண்டுகளுக்கு முன்னால மோசே சொன்ன வார்த்தை தேவனர் கருணைக்கு எப்படி பொருத்தமா இருக்கிறது பாருங்க. நீர் எங்கள் மீது, கடவுளே நீர் எங்கள் மீது இரக்கம் உள்ளவங்கன்றது எப்படி தெரியும்? தேவனர் கருணை பார்க்கிறதன் வழியாக. நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை காணும் பொழுது, நீர் எங்களோடு பயணம் செய்கிறீர் என்பதை உணரும் போது நீர் எங்க மேல இரக்கமுள்ளவராய் இருக்கிறீங்கன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். விடுதலை பயண நூல் 33ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்பார்ந்த சகோதரனே சகோதரி, அதனால்தான் அது தேவ நற்கருணை, கருணை என்ற வார்த்தை உடையதா இருக்கிறது. இந்த இரக்கத்தை அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ளணும், பிறருக்கு வெளிப்படுத்தணும். இந்த சின்ன கருத்துக்களை நாம் நினைவில் வைத்து நற்கருணை நாம் போற்றி புகழ்வோம். இந்த உயிர்த்த ஆண்டவரோடு நற்கருணை மிக 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 தொடர்பு உடையது. பாருங்க, ஆண்டவர் உயிர்த்தெழலைன்னா இந்த அப்பம் செத்து போன சரீரமாகத்தான் இருக்கும், இந்த ரத்தம் உறைந்து போன ரத்தமாகத்தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்ததுனால இந்த அப்பம் உயிருள்ள அப்பமாக இருக்கிறது, இந்த ரத்தம் உயிருள்ள ரத்தமாக இருக்கிறது. இயேசுனுடைய பிரசன்னத்தை தாங்கிய அப்பமாக, இயேசுனுடைய பிரசன்னத்தை தாங்கிய ரசமாக இருக்கிறது. இயேசுனுடைய உயிர்த்தெழுதலினால தான் புரியுதுங்களா? நம்ம உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறோம், பாக்கியம் பெற்றவர்கள். தேவனக்கருணையை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த தேவனக்கருணை உயிருள்ளதாய் இருக்கிறது என்றால் அது இயேசுனுடைய உயிர்த்தெழுதலால தான். ஆகையினால ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த தேவனக்கருணையின் மறைப்பொருளை நாம் இன்னும் அதிகமாக உணர்ந்து தேவனக்கருணையாக நாம் வாழ அருள் வேண்டுவோம். ஆம், எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். கத்தோலிக்க திரு ஆவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இறைவனுடைய வல்லமையுள்ள பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. அவர் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளுக்காக இறைவனிடம் இறைஞ்சு மன்றாடுவோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா,
எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் அனைவரும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நல்ல பக்தி மார்க்கத்தில் அழைத்து செல்ல தேவையான அருளை அவர்கள் களத்திட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். உடன்படிக்கையின் இறைவா, உமது புதிய உடன்படிக்கையை நிறைவேற்ற தேவையான குருக்களை எங்கள் இல்லங்களில் இருந்து நீர் தேர்ந்தெடுத்து இறை அழைத்தல் எம்மில் பெருக எங்களுக்கு தேவையான வரங்களை தந்தருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நற்கருணை நாதரே எம் இறைவா, உமது திருவுடல் திரு ரத்தத்தின் மறைபொருளை நற்கருணை பக்திப்பால் நாங்கள் அறியவும், நற்கருணையின் மீது எமக்குள்ள அன்பையும் ஆராதனையையும் பெருக செய்யவும் தேவையான அருளை பொழிய இறைவாமை மன்றாடுகிறோம். இரக்கமே உருவான எம் இறைவா, ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் போன்றோருக்கு எம்மாலான உதவிகளை செய்து ஆதரவு கரம் நீட்டிட எங்களுக்கு தேவையான நல்மனதை அருள இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்பிக்கையோடு அமைதியாக ஜெபிப்போம். பேரிரக்கமுள்ள இறைவா, எங்கள் உள்ளத்தில் எழுகிற எல்லா விண்ணப்பங்களையும் இப்பொழுது நன்றி உணர்வோடு நம்பிக்கையோடு சமர்ப்பித்த மன்றாட்டுகளையும் கனிவுடன் ஏற்று ஆசிர்வதித்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் ஒன்றித்து ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்த பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள்
உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திராவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதருடன் இறுதி உணவு அருந்துகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகிறேன். அதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பால் பிணைக்கப்படுகிறது. கிறிஸ்து வழியாகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: படைகளின் கடவுளமாண்டவர், படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவராய் வருகிறவர், ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயராய் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவி பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது பேராயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, உம்முடைய திரு உடல் திரு இரத்த பெருவிழாவில் புதிய பங்கின் பொறுப்பேற்றிருக்கிற அருட்பெருந்தை எம்மருள்ராஜ் அவர்களையும் உதவி பங்கு தந்தை இருவரையும் நீ நிறைவாக ஆசிர்வதித்திருளும். நற்கருணை ஆண்டவர், நலம் தருகிற ஆண்டவர், நன்மையின் ஆண்டவர் இவர் வழியாக இந்த இறை சமூகத்திற்கு எல்லா நன்மைகளும் செய்திட ஆவியின் வல்லமையினால் இவர்களை நிரப்பியருளும் வேண்டுகிறோம். மேலும் உயிர்த்தெடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய அன்பு கணவரான யோசேப்பு, எல்லா புனிதர்களோடு இந்த பரிசுத்தமான கல்வாரி வலையில நற்கருணை ஆண்டவரை, நலம் தருகிற ஆண்டவர், உயிருள்ள உடலையும் இரத்தத்தையும் பருக வந்திருக்க நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை மட்டும் வணங்கவும், ஆராதிக்கவும், துதிக்கவும், புகழ்ந்தேத்தவும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து நாங்கள் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப இங்கு கூடியிருக்கிற உம்முடைய அருமையான மக்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் பூரண உடல் சௌக்கியத்தையும் நிலை வாழ்வையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஏதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக பலியான செம்மறி. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், நான் நலமடையும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென்.
உயிர்த்த கிறிஸ்துவின் பாதுகாப்பில் நம்மை கையளித்தல். உயிர்த்த கிறிஸ்துவே, எம் பங்கின் பாதுகாவலரை, எம்மை உம் அன்பு கரங்களில் வைத்து பாதுகாப்பவரை, உயிர்த்த கிறிஸ்துவே, அனைத்து அற்புதங்களின் ஊற்றே, எம் பங்கு மக்களின் மனக்கவலையை நீக்கி கண்ணீரை துடைப்பவரே, உயிர்த்த கிறிஸ்துவே, மாசில்லா மரியின் தவ புதல்வனே, உம்மை நாடி வந்துள்ள உம் பிள்ளைகள் அனைவரையும் கருணையோடு கண்ணோக்குபவரே, அன்பு செய்தருளும். நம்மை என்றும் தமது பாதுகாவலில் வைத்து காக்கும் நம் உயிர்த்த இயேசுவின் அருள் பாதங்களில் நம்மை ஒப்படைப்போம். எங்களை எந்நிலையிலும் அன்பு மட்டுமே செய்ய தெரிந்த உயிர்த்த கிறிஸ்துவே, உம்முடைய திருப்பாடுகளாலும் திரு இரத்தத்தாலும் உயிர்ப்பாலும் எங்களை காத்து வரும் உம் திருக்கரங்களில் எங்களை முழுமையாய் கையளிக்கின்றோம். உடல் நோயினாலும் மனக்கவலையினாலும் அலக்கழிக்கப்படும் எங்களை உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்னும் உயிர்மிக்க ஆசீர்வாதத்தினால் ஆற்றுப்படுத்தி அருளும். குடும்ப பாரத்தினாலும் ஏழ்மை என்னும் கொடிய வாழ்வு நிலையாலும் வாடும் உம் பிள்ளைகளை உணவருந்த வாருங்கள் என்னும் உம் அன்பு வார்த்தையால் அமைதிப்படுத்தி அருளும். உம் அன்பையும் கனிவையும் நீர் உருவாக்கிய உலகில் விதைக்கும் பணியை ராயப்பருக்கு அருளியது போல் எங்களையும் அவற்றை அறுவடை செய்யும் வேலையாட்களாக உருமாற்றும். என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு மீன் ஒன்றும் பிடிபடவில்லையா என்று வாஞ்சையுடன் அழைத்த எங்கள் உயிர்த்த கிறிஸ்துவே, உம் திருமுக ஒளியில் நாங்கள் உம் இரக்கத்தை முழுமையாக பெற்று என்றும் சாட்சி வாழ்வு வாழும் பிள்ளைகளாய் வலம் வர அருள் தாரும். ஆமேன். நாம் நம் உயிர்த்த கிறிஸ்துவிடம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். உயிர்த்தவுடன் ஓடி வந்து நிற்கதியாய் நின்ற தம் மக்களுக்கு தன் துணையாளரான தூய ஆவியாரை பொழிந்தமைக்காக உயிர்த்த இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் மனப்பிணிகளையும் உடல் நோய்களையும் குணமாக்கி மன அமைதியையும் உடல் வலிமையையும் அளித்ததற்காக உயிர்த்த கிறிஸ்துவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எம் பங்கு குடும்பங்களில் அவர் தம் இல்லங்களில் பாதுகாக்கவும் அரணாகவும் நின்று எம்மை பாதுகாத்தமைக்காக உயிர்த்த கிறிஸ்துவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வாலயத்தில் எழுந்தருளி உம்மை நோக்கி வரும் அனைவரின் துன்பத் துயரங்களை நீக்கி அவர் தம் குடும்பங்களில் அமைதியையும் சமாதானத்தையும் அருளியதற்காக உயிர்த்த கிறிஸ்துவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நம்பிக்கையை நீர்த்து போகச் செய்யும் இயற்கை சீற்றங்களிலிருந்தும் கொடிய நோய்களிலிருந்தும் அன்றாட பாவ பிடியிலிருந்தும் எங்களை காத்தமைக்காக உயிர்த்த கிறிஸ்துவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் பங்கையும் நம் பள்ளியையும் மக்களினங்கள் அனைவரையும் உயிர்த்த கிறிஸ்துவிடம் ஒப்புவித்து அதற்காக என்றும் பரிந்து பேசும் நம் தாயாம் அன்னை மரியாளிடம் வேண்டுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நம்மை தன் கரங்களால் ஆசீர்வதித்து என்றும் பாதுகாத்து அமைதி அருளும் நம் தெய்வமாம் உயிர்த்த கிறிஸ்துவை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது திருப்பாடுகளினாலும் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை பழைய பாவ நிலையிலிருந்து விடுவித்து முடிவற்ற வாழ்வின் கதவுகளை திறந்து விட்டீரே. நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்ச்சிகளினால் புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொளியை பெறச் செய்தருளும். தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நித்திய பேரின்பத்திற்கு வழி நடத்தி அருளும். நாங்கள் மண்ணுலக நாட்டங்களை களைந்துவிட்டு விண்ணுலக மகிமையை கொடையாக வெற்றி கொள்வோமாக. இவற்றையெல்லாம் உமது உயிர்ப்பின் வல்லமையால் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் இருந்து உங்களுக்கு தன் அமைதியையும் மகிழ்ச்சியும் தந்து உடல் உள்ள நோயிலிருந்து விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். அறிவிப்புகள். நாளை திங்கட்கிழமை
ஜூன் 3ஆம் தேதி புனித சார்ல்ஸ் லோங்கா இவர்களுடைய நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். வருகின்ற ஜூன் 5ஆம் தேதி புனித பொனஃபெஸ் ஆயர் இவருடைய நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். வியாழக்கிழமை ஜூன் 6ஆம் தேதி புனித நார்பர்ட் ஆயர் இவருடைய நினைவை கொண்டாடுகின்றோம். வெள்ளிக்கிழமை ஜூன் 7ஆம் தேதி திருஹதி ஆண்டவருடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். சனிக்கிழமை ஜூன் 8ஆம் தேதி அமல உற்பவியான அன்னை மரியாளுடைய நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். வருகின்ற ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்போர் காலை 7:30 மணி திருப்பலி செசிலியா அன்பிய மக்கள் சிறப்பிக்கின்றார்கள். மாலை 6 மணி திருப்பலியானது அந்தோனியார் அன்பியரை மக்கள் சிறப்பிக்கின்றார்கள். நம் பங்கில் 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களை வழக்கம் போல கௌரவிக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் 3 இடங்களில் வரும் மாணவர்களுக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணி திருப்பலியில் பரிசுகளானது வழங்கப்படும். ஜூன் 4ஆம் தேதி முதல் செவ்வாய் காலை 6 மணிக்கு ஆங்கில திருப்பலி நடைபெறும். மாலை 6 மணிக்கு தமிழ் திருப்பலி, அதைத் தொடர்ந்து அந்தோனியாருக்கு தேர்பவனியானது நடைபெறும். முதல் புதன் ஜூன் 5ஆம் தேதி காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலியானது நடைபெறும். மாலை 6 மணிக்கு நற்கருணை ஆராதனையும் ஆங்கிலத்தில் திருப்பலியும் நடைபெறும். முதல் வெள்ளி ஜூன் 7ஆம் தேதி காலை 6 மணிக்கு ஆங்கில திருப்பலி நடைபெறும். மாலை 6 மணிக்கு நற்கருணை ஆராதனையும் தமிழ் திருப்பலியானது நடைபெறும். கடந்த ஞாயிறு காணிக்கையானது ரூபாய் 33,550 ரூபாய். உங்களது தாராள காணிக்கைகளுக்கு நம்மளுடைய நன்றிகள். அன்பார்ந்தவர்களே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 9ஆம் தேதி தூய ஆவியாரின் பெருவிழா கொண்டாட்டம் நமது பங்கிலே நடைபெறும். இது சென்னை உயர்மறை மாவட்ட கத்தோலிக்க அருங்கொடை மறுமலர்ச்சி பணிக்குழுவினர் நடத்துகின்ற ஒரு நிகழ்வு. ஜபமாலை, அனல் மூட்டும் ஆராதனை, வலுவூட்டும் இறை வார்த்தை, இறை புகழ்ச்சி பாடலோடு இறை ஆசீர் குணமளிக்கும் ஆராதனை நடைபெறும். ஆகவே இந்த நிகழ்வு காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். நம்முடைய பங்கு மக்கள், விருப்பமாக இருக்கிறவர்கள், இறை வார்த்தையை இன்னும் அதிகமாக கேட்கணும் என்று ஆர்வமுள்ளவர்கள், தூய ஆவியாருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது நோட்டீஸ் போர்டில் இந்த அறிக்கை போடப்படும். ஆகவே விருப்பமானவர்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிற இந்த ஜப வழிபாட்டில் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். இன்று இந்த திருப்பலியை சிறப்பித்தோர் அன்னை தெரேசா அன்பிய இறைமக்கள். அவர்களுக்கு நமது பாராட்டுதலை, நன்றியையும் ஒரு கரவொலி கொடுத்து நாம் தெரிவித்துக் கொள்வோம். God bless you. எழுந்து நிற்போம். திருப்பலி முடிந்தவுடன் வழக்கம் போல உயிர்த்த ஆண்டவருடைய திருப்பவனி இருக்கு இல்லையா? இருக்கா? மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வதும் அது இறைத்தன்மை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் இப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.